எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டூ டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன்ங்க. ஸோ இதில் 200 கேள்வியில் ஒரு 3 கேள்விக்கு மட்டும் ஆன்சர் அவங்க சரியாக கொடுக்கல. மீதி 197 கேள்விக்கு இப்போ நம்ம விடை அப்படின்றது கொடுத்துருக்குங்க. ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பாருங்கள். எனிவே டென்டேட்டிவ் கீ அப்படின்றது மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே டியூஸ்டே உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து வித் எக்ஸ்பிளனேஷனோட தான் நம்ம போட்டிருக்குங்க. இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணுறப்ப ஒரு எக்ஸ்பிளனேஷனோட தான் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இதில் கொடுத்துருப்போம். கொடுத்ததை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கீ அப்படின்றது நம்ம போட்டிருக்கு. ஸோ ஒரு 4-5 கேள்வி அப்படின்றது டென்டேட்டிவ் கீக்கும் இதுக்கும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனல் கீக்கும் இதுக்கும் நிறைய ஒத்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நிறைய ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் எடுத்து நிறைய தேடி இந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் அப்படின்றது எடுத்திருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேஸ் அப்படின்றது ஆயிடுச்சு. கொஸ்டின் பயங்கர ஸ்டாண்டர்டாக இருக்கு. ஒரு 50 கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி மாதிரி தெரிஞ்சாலும், மீதி 150 கேள்வி வந்து ஏதாவது ஒரு டெஸ்ட்டு, ரொம்ப புதுசான ஏதாவது ஒரு டேட்டா அப்படின்றத வச்சிருக்காங்க. நம்மளுடைய அனலிட்டிக்கலா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத அவங்க டெஸ்ட் பண்றாங்க. ஒன்லி ஃபேக்சுவல் டேட்டா மட்டும் இல்லாம, ஸோ ஒரு ஸ்கீம்னா அந்த ஸ்கீமுடைய நோக்கங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியுதா அப்படின்றத டெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஸ்கீம்ல இருந்து இன்னொரு ஸ்கீம் வரப்ப என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கு? எந்த வருஷத்துல அது வந்திருக்கு? ஏன் அந்த ஸ்கீமோட இது மெர்ஜ் ஆச்சு? அப்படின்ற நம்ம படிக்கிறப்பவே தொடர்ச்சியா நம்ம படிக்கணும். ஒரு ஸ்கீம் மட்டும் படிச்சு வறுமைக்கான ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் படிச்சுட்டு, அடுத்த ஒரு ஸ்கீம்னா ஒரு தொடர்ச்சி இல்லாம இருக்கும் இல்லைங்களா? அந்த லிங்க் தான் இப்ப டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத செக் பண்றாங்க. இன்ஃபாக்ட் கீஸ் வந்து நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ற மாரி தான் இருக்கு. இப்பயும் கூட யுபிஎஸ்சி மாரி ரொம்ப டஃப்பா இல்ல. நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல இது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. நீங்க நல்லா இதுக்காக ஒரு 6 மாசம் படிச்சிருந்தீங்கன்னா, உறுதியா உங்களால நல்ல ஸ்கோர் அப்படின்றது பண்ண முடியுங்க. இப்போதைக்கு 145 அப்படின்றது ஒரு சூப்பரான ஸ்கோரா இருக்கும். கண்டிப்பா வேலையும் கிடைக்குங்க. ஒரு 745 வேக்கன்சி கிட்டத்தட்ட ஆ உங்களுக்கு அடெண்டம்லாம் போட்டாங்கன்னா, ஒரு 800, 900 வேக்கன்சிஸ் போல வந்துரும். 1000 வேக்கன்சிஸ் கூட வரும். ஸோ அப்படின்றக்கப்ப நல்ல ஆ வாய்ப்புகள் இருக்கு. நெறைய பேரு இந்த எக்ஸாம்லேருந்து தவறி போனாங்க. எதனாலன்னா, குரூப் 4ல பாஸ் பண்ண 1வது ரேங்க், 2வது ரேங்க், 3வது ரேங்க் எடுத்தவங்க கூட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதனால நல்லா பண்ண முடியல அவங்களால குரூப் 2A எக்ஸாமு. அப்புறம் இந்த ஒரு எக்ஸாம் கேன்சல் ஆயிட்டு திருப்பி நடந்த இந்த ஒரு 35, 40 நாள்ல யாரெல்லாம் படிச்சாங்களோ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படிக்காதவங்க நல்லா பண்ணல. இப்ப எங்ககிட்ட டெஸ்ட் பேட்ச் போட்டவங்க நம்ம கொஸ்டின் பேப்பர் இதே மாரி தான். இதே மாரி இத விட கஷ்டமா கொஸ்டின் பேப்பர் எடுப்போம். அவங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் எதுவும் தெரியல. நெறைய பேர் கால் பண்ணி 151, 148, 153 அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. என்னன்னா, அவங்களுடைய எஃபோர்ட் 35 டெஸ்ட்டுமே எழுதுனாங்க. அந்த டெஸ்ட்டோடைய ரெப்ளிகா மாரி தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்ருக்கு. நம்மளோட குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது லான்ச் பண்ணியிருக்கோம். 2 வீடியோ முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா, அதில நம்ம போட்டிருப்போம். இதுலயும் நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல பின் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் லிங்க் தரேங்க. ஷெட்யூல் வந்து ரொம்ப சூப்பரா, நீட்டா சூப்பரா இருக்கும். அந்த ஷெட்யூல்ல நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனாவே போதும். கண்டிப்பா சூப்பரா நல்ல ஸ்கோர் அப்படின்றத பண்ண முடியுங்க. ஓகே. ஸோ, இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர நம்ம டவுன்லோட் பண்ணி, எவ்வளோ கீ நம்ம சரியா போட்டிருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணி பார்க்குறப்ப, நீங்க ஒரு 130 அண்ட் எபோவ் எடுத்திருந்தாவே, நீங்க பொட்டன்ஷியல் ஒரு அரசாங்க வேலை வாங்குறதுக்கு உங்களுக்கான முழு உரிமையும் இருக்கு. என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ல நம்ம தப்பு பண்ணியிருப்போம். இல்ல அன்னைக்கு டே நமக்கு நல்லா இருந்திருக்காது. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்து அத டிக் பண்ணிட்டு, அப்புறம் திருப்பி மாத்தி கொஸ்டின் பேப்பர்ல பண்ணியிருப்போம். அப்ப திருப்பி மாத்தியிருப்போம். ஸோ, அது மாரி நடந்த விஷயத்தினால ஒரு 10 மார்க் அப்படின்றது கம்மியாகலாம். ஸோ 130 கம்மியா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இன்னும் ரொம்ப நல்லா படிக்கணும். இந்த ப்ராசஸ ஃபுல்லா நம்ம 1 வருஷம் படிக்கணும். பிலிமினரிக்கு, மெயின்ஸ்க்குன்னு சேர்த்து படிக்கணும் இல்லைங்களா? ஸோ இத நம்ம படிச்சா மட்டும் தான் நம்மளால நல்ல ஸ்கோர் அப்படின்றது பண்ண முடியும். ஓகே. இந்த கீ வந்து நான் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணா, ஆல்மோஸ்ட் இதுவே ஒரு 4 ஹவர்ஸ் அப்படின்றது ஆயிடும். நம்ம லாஸ்ட் போட்ட வீடியோல கீஸ் அப்படின்றது நம்ம போட்டிருப்போம். இது ஆல்மோஸ்ட் நான் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது இங்கிலீஷ் மீடியம்ல தான் போட்டிருக்கேங்க. நீங்க பாருங்க உங்களுக்கு ஓரளவு புரியும். ஸோ எல்லாத்துக்குமே டீட்டெயிலா நம்ம எடுத்து போட்டிருக்கு. ஸோ ஒரு சிலதுக்கு மட்டும் தான் இது வந்து கொஸ்டின் வந்து அதாவது ஆன்சர் வந்து தப்பா குடுத்துருக்காங்க. கொஸ்டின் கூட எந்த தப்பும் அப்படின்றது கூட கிடையாதுங்க. ஓரளவு எல்லாமே நீட்டா தான் இருக்குது. பெரிய தப்புகள் அப்படின்றது எதுவும் இல்ல. ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து 4 சாய்ஸையும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி எல்லாத்துக்குமே போட்டிருப்போம். ஸோ அது பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின தேடி எடுக்கக்கூடிய இந்த ப்ராசஸே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ராசஸ இந்த எக்ஸாம்க்காக பண்ணக்கூடிய ஒருத்தரும் பண்ணணும். பண்ணா மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுக்குறாங்க, எப்படி செட் பண்றாங்க, நம்ம அடுத்து எப்படி படிக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் இந்த 35 டெஸ்ட் அப்படின்னா ஒரு 7000 கேள்விகள் போல நாங்க செட் பண்ணியிருப்போம். எல்லாமே புது கேள்விகள். எந்த ஒரு
கேள்வியும் ரீயூஸ் பண்ணலைங்க. எல்லாமே புதுசா இருக்கும். ஸோ நெறைய பாயிண்ட் ஆஃப் வியூல இப்ப ஃபோர்ட்ஸ் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்றத ஒரு கொஸ்டினா எடுத்தோம். இப்ப மெட்ராஸ்ல என்ன இருக்கு? அப்புறம் கடலூர்ல என்ன இருக்கு? கொச்சியில என்ன இருக்கு? அப்படின்றத எடுத்தோம். ஐலேண்ட் வந்து என்னென்ன இருக்கு? அப்படின்றத எடுத்தோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்களும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப 1773 ஆக்ட் வச்சு நம்ம எடுத்தோம். ஸோ இவங்க வந்து 1935 ஆக்ட் வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ ஃபுல்லா நம்ம ஃபாலோ பண்ண ஒரு கொஸ்டினுக்கான விடைய நம்ம தேடி போறோம் அப்படின்னா, அப்ப என்ன ஆயிடும்? அவங்க கொஸ்டின் செட்டரோட மைண்ட் செட் நமக்கு வந்துரும். நம்ம படிக்கிறப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம படிப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு வேலை வாங்கி தரும். ஸோ இப்ப இது எந்த புக்லேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஒரு இந்த கொஸ்டின் நம்ம ஒரு புக்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது. வெங்கடேசன்லேருந்து கொஞ்சம் கேள்விகள் அப்படின்னு வந்திருக்கும். பாலிட்டி லக்ஷ்மிகாந்த்லேருந்து கொஞ்சம் வந்திருக்கும். மத்தபடி எல்லாமே நெறைய இடத்துல விரவி இருக்கக்கூடியது. ஒரு டாபிக் நம்ம எடுத்து படிக்கிறப்ப அது ரிலேட்டடா இருக்கிறத கூகுள் பண்ணி நீங்க சர்ச் பண்ணி அ எடுத்து படிச்சீங்க அப்படின்னாவே போதுமான அளவுக்கு இருக்குங்க. ஸோ ஒரு லிங்க் புடிச்சு அடுத்தது நம்ம படிக்கிறப்ப உங்களுடைய நோட்ஸ நல்லா என்ரிச் பண்ணிட்டே போவீங்க. ஃபர்ஸ்ட்டு பேசிக்கான ஒரு நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்ஸ என்ரிச் பண்ணிட்டே போவீங்க. ஃபைனலா ஒரு நோட்ஸ் இருக்கும். அத நீங்க திரும்ப படிச்சு ரிவிஷன் பண்ணி, அத எக்ஸாம்ல போய் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராசஸ நம்ம கரெக்ட்டா பண்றோமா அப்படின்றத இந்த ஆப்பரேஷன்ல நமக்கு தெரிஞ்சிரும். இத ஃபுல்லா நீங்க பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர உங்களுக்கு ரொம்ப நல்லா கிளியரான ஒரு ஐடியா அப்படின்றது இருக்கும். இல்லன்னா நெறைய கொஸ்டின் இது இந்த கொஸ்டின் கூட எல்டர் பாப்புலேஷன் வந்து எந்த ஸ்டேட்ல நெறையா இருக்கு. நீங்க 2011 ஓடைய இந்த டேட்டாவ எடுக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து குறைஞ்சது 2 மணி நேரம் ஆயிடும். 2001 டேட்டா ஈசிலி அவைலபிள் இருக்கு. 2011 டேட்டாவ எடுத்து இத ஃபில்டர் பண்ணி இது நம்ம போடுறதுக்கு பெரிய ப்ராசஸா இருந்ததுங்க. ஸோ ஒரு கொஸ்டின் இது மாரி இருந்தது. ஏஆர் டைப் கொஸ்டின்ல இன்ஃபாக்ட் டிஎன்பிஎஸ்சி தர்றது தான் ஃபைனலா இருக்கும். அதுல அவங்க எந்த விதமான சேஞ்சஸும் ஃபைனல் கீல பண்ணதே இல்லைங்க. ரொம்ப ரேரா தான் பண்ணுவாங்க. இதுலயும் கூட ஏஐ அ அசெசன் வந்து ரீசனா விளக்குதா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து புரியல. அம் மோஸ்ட்லி அவங்க வந்து எப்படி தருவாங்க அப்படின்னா, விளக்குது அப்படின்றது தருவாங்க. ஏஐ வந்து ஆர வந்து கரெக்ட்டா விளக்குது அப்படின்றது தான் போடுவாங்க. ஸோ அதே மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேங்க மோஸ்ட்லி. ஓகே. ஸோ நெறைய புது கொஸ்டினா இருந்தது. இதுல வந்து ஒரு 50 கேள்விகள் வந்து புது கேள்விகளா இருந்ததுங்க. ஸோ நம்ம டீட்டெயிலாவே எல்லாமே எடுத்து போட்டிருக்கு. மேத்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் எடுத்து போட்டிருக்குங்க. எனக்கு சென்ட் ஃபோர்ட் அதாவது சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்கு. சென்ட் டேவிட் ஃபோர்ட் இருக்கு. ஸோ இது மாரி இந்த மாரியான 4 கொஸ்டின் நாங்க எடுத்து வச்சிருந்தோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 கொஸ்டின் போல நாங்க எடுத்ததுலருந்து ஜிஎஸ்ல மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஸோ, அவ்ளோ காம்ப்ளிகேட்டடா கொஸ்டின் செட் பண்ணியிருந்தோம். எக்ஸாம் எழுதுறப்ப ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து அ டயசம் ஆனாங்க. இது இவ்ளோ கேட்பாங்களா அப்டின்ட்டு. ஆனா என்னன்னா, இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் அது கரெக்ட். ஏன்னா, இப்ப நெறைய பேரு குரூப் 2ஏ பேட்ச் போட்டு எங்ககிட்ட நெறைய பேரு இப்ப குரூப் 1 பேட்ச்ல அப்டியே மைக்ரேட் ஆகுறாங்க. இப்ப என்னன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் அப்டின்றது அவங்களுக்கு எந்த அட்வர்டைஸ்மென்ட்டும் பண்ணாம அவங்க அப்டியே வந்து சேர்றாங்க. ஸோ, கொஸ்டின் வந்து அவ்ளோ அ நல்லா இருந்தது. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ஸோ, அதான் காலேஜ் ப்ரொஃபசர் அவங்களுக்கு முழு நேர வேலை இதுதான். ஸோ, ஒரு கொஸ்டினுமே வந்து நல்லா எடுத்திருக்காங்க. கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து அப்படின்றது ஒரு குரூப் 1 உடைய பிரிலிமினரி கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கொஸ்டின் இருந்தது. நெறைய கொஸ்டின் வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் எதுவுமே கிடையாது. ரொம்ப கம்மியா தான் இருந்தது. எல்லாமே வந்து ஏஆர் டைப்பு 4, 5 ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு கேட்கறது. ஸோ, இது மாரியான கொஸ்டின் தான் நெறைய கேட்டிருந்தாங்க. ஸோ, நீங்க பாருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். ஆல்மோஸ்ட் இது வந்து ஃபைனல் கொஸ்டின் பேப்பருக்கும் இதுக்கும் நெறைய ஒத்துப்போவதற்கு வாய்ப்புகள் நெறையா இருக்குங்க. அதான் டென்டேட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆனா ஃபைனல் கொஸ்டின் பேப்பருக்கு இதுக்கும் நெறைய ஒத்துப்போகும். ஒரு 4, 5 கேள்வி தான் வந்து மாறுங்க. ஸோ இதுல 145 நீங்க போட்டிருக்கீங்கன்னா, உறுதியா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட இருங்கங்க.